ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 11ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கிறது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலே இணைவு ஒரு அற்புதமான பலன்ங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும், கேது வந்து 3ஆம் இடத்துலயும் இருக்குது. இந்த அமைப்பு என்னன்னா, உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமா வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சிரும். உடல் நிலை அப்படிங்கிறது வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, இனிமேல் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க. வராது. ஹெல்த்ல வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால வந்து நெறைய ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல நல்ல தூக்கம், கெட்ட கனவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வராது. அதே மாரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலைக்கு தான் போக போது. ஏன்னா, உங்களுக்கு 26ஆம் தேதி மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அங்கேயும் குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம். ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சபலம் பெற்ற குருவோட சேரும்போது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு பணப்பிராப்தம், திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்ந்திருக்கனால நிரந்தர வருமானம், நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. தொழில் மூலியமா நன்மையா அப்படின்னு கேட்டா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதுக்கு குரு பார்வையும் வரதுனால, தொழில்ல முன்பை விட நல்ல அதிகமான வளர்ச்சி இருக்கும். தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல லாபம் வருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானம் வரும். பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே அத நிறைவேற்றிக்க முடியும். இந்த மாசமே ஒரு மன மகிழ்ச்சியான மாசமா தான் இருக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வ அனுபவிக்கிறதுக்கு உண்டான மாசமா தான் இந்த மாசம் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனாலயும், 2வது செவ்வாய் வந்து 2ஆம் இடத்த உங்களுக்கு பார்க்கிறதுனாலயும் என்னன்னா, நல்ல வருமானம் வரும். அதே நேரத்துல அவரு 6 குடையவரா இருக்கனால தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஆர்க்யூமென்ட்ட தவிர்த்துருங்க. மிதுன ராசிக்காரங்களே எப்பவுமே என்னன்னா, நீங்க நல்ல நல்ல பிரெயின் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான பிரெயின் தான். நல்ல அறிவாளிகளா இருப்பாங்க. தேவையில்லாம பிரயோஜனத்துக்கு இல்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவாங்க. அதனால சில நட்புகள் முறியலாம். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள இழக்கலாம். நீங்க என்ன அப்டின்னா, ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டா, வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நட்பு வேற, பிசினஸ் வேற அப்டிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க தயவு செய்து வந்துருங்க. ஏன்னா பிசினஸ் அப்படிங்கிறது காசு பணம்ங்கிறது வேற, உறவுகள் வேற 2யும் பிரிச்சு கையாள பழகிக்கணும். நெறைய பேர் வந்து வர வாய்ப்ப வந்து ஒரு உறவுகள் அத வந்து பேஸ் பண்ணி நீங்க நெறைய மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ அதனால எப்பவுமே காசு பணத்துக்கு பிரதானம் குடுங்க. முக்கியத்துவம் குடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. நீங்க மத்தவங்களுக்காக போய் சப்போர்ட் வாங்குறது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 6 கூடைய செவ்வாய் தான் 11ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அதனால சண்டை சச்சரவுகள், கோவப்படாம பேசுங்க, நிதானமா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு நெறைய புது புது வாய்ப்புகள் வரப்போது. அந்த வாய்ப்புகள் வந்து சாதாரணமா ஒரு லூஸ் டாக்னால அது இழந்துறக்கூடாது. அதுக்காக சொல்றேன். மிதுன ராசியில முக்கியமா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க நெறைய லூஸ் டாக் விடுவாங்க. அதாவது நான் தப்பாலாம் சொல்லல. உங்களோட நன்மைக்காக தான் சொல்றேன். உங்கள குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆகப்போறதில்ல. புகழ்ந்து பேசிட்டே போலாம். ஆனா வரக்கூடிய விஷயத்த இந்த இந்த கேப்ல 1 இன்ச் கேப்ல நீங்க லாஸ் பண்ணிருவீங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். முக்கியமா வந்து திருவாதிரை நட்சத்திரமும், மிருகசீரிஷ நட்சத்திரமும் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவா இருங்க. ரொம்ப அமைதியா இருங்க. பிரிச்சு பார்க்கறதுக்கு அதாவது நீங்க ரொம்ப நல்ல அறிவாளி. ஏன்னா புதன்னாலே புத்திசாலி கிரகம் தான். ஆனா, ஒரு எமோஷனலா அதுல மிக்ஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள தவற விட்டுருவீங்க. அதுக்காக தான் சொல்றது. கண் முன்னாடியே நெறைய பேர் வந்து அதுக்கு ஒர்த்தான பீப்பிள்ஸ் வந்து சில விஷயங்கள
லாஸ் பண்ணிருவாங்க. அப்படி இருக்கும்போது அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்றேன். மிருகசீரிஷ நட்சத்திரமும், திருவாதிரை நட்சத்திரமும் கூடுதலா கவனம் தேவை. எதுல கவனம் தேவை? பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே மாரி எப்பவுமே அறிவார்ந்து யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணிருவீங்க. எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணும்போது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க. உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் புது புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருங்க. அதே மாரி முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல ஒரு பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான அம்சம். உங்களுடைய பேர் பேனல்ல இல்லைன்னா கூட, ஒரு 3வது பேரா, 4வது பேரா இருந்தா கூட, முன்னாடி இருக்கிறவங்களுக்கே ஏதாவது ஒரு இதாயிரும். அப்புறம் ஒருத்தங்க வேலை வேண்டான்னு எழுதி குடுப்பாங்க. இன்னொருத்தவங்களுடைய பேர் அலிகேஷன்ல போகும். அப்புறம் 4வதா பிளேஸ்ல இருந்தா கூட நீங்க அந்த ப்ரமோஷனுக்கு வந்துருவீங்க. அதாவது வாழ்க்கையில மேஜிக் மிராக்கிள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அ அப்படியே அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் தன்னால நடக்கும். அதுக்குண்டான முயற்சிய மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்கள வெளிக்கொண்டு வர வேண்டாம். அதாவது ஆர்கியூமென்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா அதுதான். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்லயும் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். மெயினா செவ்வாய் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். 2ல இருக்கக்கூடிய குருவும் 6ஆம் இடத்த பார்க்கறனால, உடல்நிலையில ஏதாவது பாதிப்புன்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிக்கணும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. படிப்புக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, அதே மாரி தொழிலுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர்லாம் ஐடி கம்பெனில இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, நான் ஃபாரின் போய் வேல பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க விரும்புன துறையில, விரும்புன இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அலைச்சல்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அலைச்சல்கள குடுக்கும். 4ஆம் இடத்த பாக்குது. பதவி ஸ்தானத்துல ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமாதிபதியும் போகுறதுனால கூடுதலான கவனம் தேவை உங்களுக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பாக்குறாரு. 4ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதனால திடீர்னு மருத்துவ செலவு இருக்கு. அது வாகனங்கள் பழுதடையறதோ, அல்லது வாகனங்கள் கீழ சில சமயம் ஸ்கிட் ஆயி விழுந்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, கூடுதலான கவனம் தேவை. மனசு நிதானத்தை இழக்கும்போதோ, படபடன்னு இருந்தாலோ, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள ஓட்டுறத அவாய்ட் பண்ணிக்கணும். பஸ்ல போறது, கார்ல போறது, புக் பண்ணி போறது, ட்ரெயின் புக் பண்ணி போறது, அந்த மாரி நீங்க பண்ணிக்கங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்கள செய்யும்போது அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நெறைய பேரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுவீங்க. நெறைய காசு பணத்த சம்பாரிப்பீங்க. தேவையில்லாத ஆர்கியூமென்ட்ட உங்களுடைய கணவர்கிட்டயோ, அல்லது பேரண்ட்ஸ் கிட்டயோ தவிர்க்கிறது தான் நல்லது. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதனால இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நெனைக்கக்கூடிய அத்தன விஷயத்தையும் சாதிக்க முடியும். நீங்க விரும்பின எல்லா விஷயமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்த்தீங்கன்னா, சனி மட்டும் தான் பார்க்குறாரு. திருமணத்தில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும், திருமணம் தாமதமானாலும், ஆனா திருமணம் கட்டாயம் நடக்கும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முக்கிய தீர்வு இருக்கு. அதேமாரி மனதுக்கு பிடித்த நபர்கள்கிட்ட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பிடித்த நபர்கள் அப்டின்னா, அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போறது, இதெல்லாம் பண்ணும்போது, உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்க கூடயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்டின்னா, அத விட்டு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதே மாரி 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலயும், சூரியனும், புதனும் உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்டின்னா, அதுக்கு லோன் கிடைக்கிறது, கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல மானியத்தோடயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் முன்னேற்ற காலம் தான் இந்த மாதம். எத தொட்டாலுமே சக்சஸ் தான். நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பார்க்கும்போது, அதிர்ஷ்டமும் வரும், ஆபத்தும் வரும். 2ம் சேர்ந்தே தான் வரும். அத நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் நீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி என்னன்னா, யோசிச்சு யோசிச்சு செயல்படணும். யோசிக்காம உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ வரும்போது நல்லா இருக்கும். அதே மாரி அடுத்தடுத்தே அதே மாரியே இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சிராதீங்க. அதனால ரொம்ப கவனமா செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். ஏன்னா,
அஷ்டமஸ்தான அதிபதி பதவி ஸ்தானத்த பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து தான் நீங்க செயல்படணும். இல்ல அப்டின்னா போயிடுச்சு. அவ்வளோதான். அதனால ஒரு நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கிடைச்சிரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு அதாவது நன்மையும், தீமையும் கலந்து தான் வரும். ஏன்னா, பதவி ஸ்தானத்த உங்களுக்கு பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்டின்னா, சனி மட்டும் தான். சனி கிட்ட நேர்மை இருக்கணும். அது அரசியல்ல முழுமையா செயல்படுத்த முடியாது. அதனால கவனத்தோட செயல்படுத்துறது தான் நல்லது. உங்களுடைய ஜோசியர கேட்டுட்டு, அதுக்கு தக்க பரிகாரங்கள பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, நல்லபடியா இருக்கிறதுக்கு முடியும். பொதுவாவே சூரியன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டனால, உங்களுடைய ராசியாதிபதி கூட சேர்ந்திருக்கனாலயும், அரசியல் பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது. ராஜ கிரகங்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்ல அப்படின்னா, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் நீங்க விரும்பாத மாற்றங்களா கூட இருக்கலாம். ஆனா, பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும், காசு, பணம் மத்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள்லாம் வரும். அதே மாரி உங்களுக்கு என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். கூடுதலான உழைப்பு போடும்போது நல்ல சக்சஸ் பண்ண முடியும். பொதுவா உயர்வான மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை என்னதான் சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே, அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பனிங்ல ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா அதை நம்ம தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ராசிக்காரங்க அப்படின்னால கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால, இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும்.
இது எல்லாமே இந்த உலக ரீதியா நடக்க போகுது. அரசியல்ல என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூப் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பா வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள், யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அடுத்ததா வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஸோ குரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்காரு. ஸோ ஜூன் 2க்கு மேலே வந்து அவர் கடகத்துக்கு போக போகிறாரு. இப்போவே வந்து உங்களுக்கு குருவோட மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய பண வரவுகள் எல்லாமே வந்திருக்கும். ஏன்னா வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளானிங் ஸ்டார்ட் ஆகிடும் மிதுனத்துக்கு எல்லாமே. ஏன்னா அந்த வருமானத்தை வந்து எப்படி நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம், ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோட வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செவ்வாய் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு மேஷத்தில். அப்ப என்ன அப்படின்னா இடம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு அந்த பிளானிங் சொல்லி கொடுத்துருவாரு. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு இப்போ வந்து உங்களுடைய லக்னத்திலே இருக்காங்க. என்னதான் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே 7க்குரியவர் லக்னத்தில், 10க்குரியவர் லக்னத்தில். அப்ப என்ன அப்படின்னா சமுதாயம் ரீதியான ஒரு என்ன சொல்றது, பிஸ்னஸ் அப்படின்னாலே நம்ம சமுதாயம் சார்ந்தது தான். ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இல்லை யார்கிட்டயாவது ஒரு 1 lakh நான் கொடுத்து வைக்கிறேன், எனக்கு உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நான் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கேன், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அமைப்புகள் வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஏன்னா குரு 2ல் வருகிறார். ஸோ தனஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன சொல்றது, திடீர்னு பணம் வரும். ஏன்னா உங்களுடைய லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 7க்கும் 10க்கும் உரியவர் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ப்ராஃபிட்ஸ் வரும். நீங்கள் போய் உட்காரணும்னு தேவையே இல்லை, நீங்கள் யாரை நம்பி போட்டாலுமே. ஸோ ஜென்ரலாக வந்து பார்ட்னர்ஸாக இல்லாமல் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக நான் சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஃபிசிக்கலாக அங்கே போய் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக இது பண்ணும்போது உங்களுக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல டைம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து புது பிஸ்னஸ், ஏன்னா குரு 2ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன மாதிரி அப்படின்னா, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் சொல்கிறதா கரெக்ட் அப்படின்னு வந்து நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கொண்டுட்டு போகாமல், ஓகே வெயிட், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, ஓகே நான் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா என்னன்னா முன்னாடி சொல்லுவாங்க, பின்னாடி வந்து இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் தடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு வருமானங்கள் வரும்போது அந்த பேச்சினால் அது வந்து ஆதாயம் கிடைக்காமல் போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்துக்கு எப்பவுமே இந்த ஷோல்டர் பெயின் இருக்கும், கண் பார்வை பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து சூரியன் வந்து 12ல் வந்துட்டார். ஸோ 3க்குரியவர் இப்போ வந்து 12ல் இருக்காரு. அப்போ இளைய சகோதரனால் சில செலவுகள், இளைய சகோதரம் சிறு பயணங்கள் மூலியமாக செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வெளிநாடு அப்படின்னு கிடையாது. ஸோ கொஞ்சம் நிறைய பக்கத்தில் கோவில்ஸ் போகிறது. ஏன்னா பிகாஸ் 2ல் குரு வரும்போது குடும்பத்துக்காக கோவில் போகிறது, நிறையா என்ன சொல்கிறது வேண்டுதல் நிறைவேற்றுறதற்காக நீங்கள் கோவில் போகிறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கும். அது ஒரு சுப செலவுகள் மட்டுமே.
ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு குரு நல்லபடியாக வழிநடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ என்னோட முந்தைய இதில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கோயின்சிடென்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன வரவு, அதாவது என்ன சொல்கிறது, குரு வருவதற்கு முன்னாடி அந்த பணத்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களோட வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோள்கள் வேலை செய்யும், கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. ஏன்னா பிகாஸ் வந்து அதுதான் இங்கே வந்து ஒரு சூட்சமமான ஒரு விஷயமே. ஸோ கோச்சார கிரகங்கள் எல்லா விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, இப்போ இருக்கிற ட்ராவல் பண்ணக்கூடிய செவ்வாய் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காங்க, அதனோட காம்பினேஷன் வழியாக மட்டுமே ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறும். நான் நிறைய கமெண்ட்ஸில் ஜென்ரலாகவே நான் படிப்பேன். இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வரும், பணம் வரும் அப்படின்னா பொதுவாக நம்ம கோச்சார கிரகங்களில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களை வைத்து ஒரு ராசி லக்னத்துக்கு நம்ம பார்த்து சொல்கிறோம். பட் உங்களோட சுய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் 6, 8, 12 மறைந்தோ இல்லை ராகு கேதுக்களோட சேர்ந்தோ இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவயோகி கூட இருக்கிறதா என்று பார்க்கும்போது அதோட பலன்கள் வேறு மாதிரி மாறுபடும். அப்போ அதனோட விஷயங்கள் வந்து இந்த பொது கருத்துக்களோட இணைக்காம உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அது சரி செய்து அதுக்கு உண்டான பரிகாரம், சிம்பிள் பரிகாரம் இருக்கு. இதெல்லாமே நம்ம பண்ணும்போது நம்மளே தற்காத்து கொள்ளலாம். எல்லாருக்குமே எல்லாமே நடக்குங்க. எல்லாருக்குமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம அந்த விஷயத்தை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நான் யாரையும் பயன்படுத்தினதே கிடையாது. சப்போஸ் ஒரு ஜாதகத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்தால் கூடமே நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் ஒரு மோட்டிவேட் கொடுக்குறேன், இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அப்படி தான் நம்ம சொல்லி நம்ம ஜாதகம் பார்த்துருக்குமே தெரியும். அச்சோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வருது, நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் குழப்பத்தில் தான் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க வரீங்க, மேலும் குழப்பக்கூடாது. அப்ப தீர்வுகள் கண்டிப்பா, பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் சொல்லக்கூடிய இடத்துல தான் நாங்க இருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குரு நல்ல ஒரு ஆற்றலை தரும், குடும்பத்துல நிறைய சந்தோஷங்களை கொடுப்பாரு, குடும்ப ரீதியான ஒரு செலவுகள், சுப செலவுகள் நடக்கும். நிறைய பேருக்கு நிறைய வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா இப்போ வந்து 3க்குரிய சூரியன் 12ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து வண்டி வாங்குற யோகம் இருக்கு. ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 வீலர்ஸ். அப்போ வந்து 2 வீலர்ஸ் நிறைய பேர் வாங்குவீங்க. இப்போ வந்து 4க்குரியர் 3ல இருக்காங்க, அவர் 12ல இருக்காங்கன்னா கார் வாங்குவீங்க. ஸோ அதோட நட்சத்திரங்கள்ல இருக்கும்போது டிஎன்ஏ படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே நடக்கும். அப்போ கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, கார் வாங்கினே, வீடு வாங்கினே, இல்லை இடம் வாங்கினே, இல்லை ஏதாவது வந்து இடத்துக்கு நீங்க எதை இன்வெஸ்ட் பண்ணீங்களா கேட்டாங்க, அவங்க கண்டிப்பா ஆமாம்பாங்க. அப்படி இல்லாட்டி இல்லை பிளான் இருக்குன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் இப்போ இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். அப்போ உங்களுக்கு லோன் வாங்கி கார் எடுக்கிறது, லோன் வாங்கி 2 வீலர் எடுக்கிறது, அந்த லோன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அளவாக நீங்கள் வந்து அந்த லோன் வாங்கி அதை அடைச்சிக்கோங்க. சில பேர்த்துக்கு வந்து அவயோகி தசாபுக்தி நடக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்களை செய்து இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பரிகாரம் செய்வோம், நம்மளுடைய கருமாக்கள் குறையப்பட்டு நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெருசாக அடிப்படுற இடத்துல சிறுசாவது அடிப்படும், அது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மிதுனத்துக்கு இந்த வைகாசி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம், இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலிமா உங்களோட வாழ்க்கை
மாற்றலாம். பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேயானால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும்.
15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியில் பார்த்தேனால் குரு பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தை சொல்கிறோம். இந்த பராபவ வருஷத்தை வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் புதன் வந்து ஆட்சி பெறுறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுறது, 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுறதெல்லாம் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், அதுவும் நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் பண்ணுறவாளுகெல்லாம் திடீர் யோகங்கள் வரும். நிலம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில். அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவாளுகெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 வரும். அதாவது முதல்ல வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். எப்போது இந்த மாதம் பிறந்த உண்மையிலேருந்து பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் மாறுறதுனால சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 26/5/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கே வந்து புதன் வரார். அது தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு போகிறார். குரு பயிற்சியும் மாறுது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல செவ்வாய். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல இருக்கார்.
11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வேலை மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தால் சிறு சிறு தொல்லைகள் வரும். தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கள் நீங்கி அதை தவிர வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனே முதல்ல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறதும், அதற்கு பிறகு 26/5 ராசிநாதனே ஆட்சியில் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் அங்கேயே உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேச்சில் நல்ல கனிவு நளினம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், அந்த மாதிரியான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் போய் இருக்கார். போட்டிகள் எல்லாற்றிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. போட்டிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறார். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் மூலியமாக தொழிலில் நல்ல மாறுதல்கள் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4/6/2026 6/6/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சது பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் காற்று சம்பந்தமான ராசின்றதுனால எண்ண அலைகள் அதிகமாக ஓடக்கூடியது. எழுத்து, அதாவது கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள், அதை தவிர பாடலாசிரியர்கள், அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, எல்லாமே கணக்கு சம்பந்தமான விளையாட்டு சம்பந்தமான, அதாவது விளையாட்டு சம்பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம் அமையும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை என்னதான் சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பனிங்ல ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சேர்க்கைகள்னால தான்.
ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங்ஸ், உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள், யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அதனுடைய லாபங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு பிரச்சனை மாட்டாமல் அப்படியே ஓகே சேவாக வந்துட்டு இருந்திருப்போம். இப்போ குரு என்ன பண்ண போறாரு, அழகாக உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர போறாரு. நம்ம மகரத்துக்கு சொன்ன எல்லா விஷயமும் என்ன ஆக போகுது, கும்பத்துக்கு நடக்க போகுது. ஆல்ரெடி என்ன இருக்காரு அங்கே, ராகு வந்து தலையில் உட்காந்துருக்காரு. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து 6ல் உட்கார போற சந்திரனோட வீட்டில், உங்களுக்கு 2-11. அப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப ரீதியான ஒரு விஷயங்கள், லாபஸ்தானம், என்ன சொல்றது, மாமனார் இவங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தேவையில்லாமல் நிறைய கடன் வாங்கி அந்த ரொட்டேஷனுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கணக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணுவீங்க. கும்பலக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயத்த வந்து அடித்து சொல்லுவேன். அவங்க வந்து என்னென்னா எப்படி சொல்கிறது, அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீட்டில் சொன்னாலுமே வந்து அவங்களாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுத்து கல்யாணம் பண்ணுற வாழ்க்கையில் அவங்க நல்லா நினச்சிருப்பாங்க. பெற்றவங்க சொல்கிறதே கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாமே வந்து கும்பத்துக்கு இருக்குது. அது ஒரு ஸ்டைல் ஆஃப் இதுதான் அந்த கும்பமே. ஸோ இப்போ ராகு அங்கே இருக்கும்போது அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது.
கும்பராசி லக்னக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை செய்யாதேங்கன்னு சொல்றீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கோபம், அந்த இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே இருக்கும். பட் அதை செஞ்சு சாதிச்சு காமிச்சிருவாங்க. ஆனா என்ன சொல்றது, அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த வீட்டில் கொடுத்துருவாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறமா தான் ஒரு உயர்வே இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓ இதான் நம்ம அமைப்பு போல இருக்கு, முதல்ல தோத்துரும் அப்படி ஜெயிச்சிரும் அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் நீங்க யோசிக்காம பிளான் பண்ணுங்க. ஓகே, நமக்கு இப்ப இந்த தேவை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஏன்னா ஆரம்பத்துல நல்லா இருக்கும், பின்னாடி அந்த பிரச்சனை கொடுக்கும். ஆனாலும் நீங்க எவ்வளவுதான், ஏன்னா சனி பகவானோட வீடுலயே தொழில்காரகன், தொழில் சிந்தனை இருக்கும், எப்படி தொழில் யோசனை இல்லாம இருக்கும்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் என்னன்னா அந்த கட்டுப்பாடோட நீங்க அதை யோசிக்கும் போது நல்லா இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, வேலை மாற்றங்கள், வேலை இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் பெட்டரான ஆப்ஷன் தேடிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா விரைய சனியா போயிட்டு இருக்காரு, பாத சனியா. அப்ப அந்த பாத சனி அப்படிங்கும்போது கால் அப்படின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ தொடையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. எங்கேயா போகும்போது சும்மா வச்சிங்கனாலே கால் அடிப்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, மனைவி சொல்கிறதோ கணவன் சொல்கிறதோ நீங்கள் கேட்டாலே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. அதுலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்ப பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன சின்ன விஷயம், இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றலாம். பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா, அதுல வந்து காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீர்மோரோ அல்லது பானகமோ வந்து தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. நீர்மோரு அப்படின்னா பெரிய அண்டா அண்டாவால நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது கொடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி, உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம், தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ அதனால நீர்மோரு, அ மா பானகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான். ஸோ உங்கனால என்ன முடியுதோ அத நீங்க செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளோ நாளா. இந்த மாசத்துல இருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு.
அதே மாரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய், அவரு ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா, நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து நீங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் வந்து நீங்க வந்து வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்த பக்கபலமா புடிச்சு, அவர நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான் ஏன்னா, குரு வந்து இவ்வளோ நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப பலத்த இழக்குறாரு. அப்போ வந்து என்னன்னா, அஷ்டமத்துல குரு போகும்போது, தெய்வத்த நாடிக்கணும். அதே மாரி குருநாதர் வழிபாடுகள அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா மகான்கள் இருப்பாங்கல்ல, ரிஷிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே வந்து உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிரும். அந்த மாரி ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துரும். ஆனா, பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவரு வந்து அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி ச புதன். அவரு கூட வந்து சூரியன் சேராது. எப்பவுமே பாதகாதிபதி, 6க்குடையவரு இந்த மாரி இதுலலாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனைய குடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா, நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நெறைய பேர் புலம்புறது என்னன்னா, "ஏங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது. தீமை மட்டும் கரெக்ட்டா நடக்குது. கெட்டது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்னு சொல்றீங்க." அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இருப்பீங்க. ஆனா, நீங்க தெய்வ பலத்த தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும், கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா, தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா, அது காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்டின்னா, உபாசனை, குரு பலம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணும்போது, உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும், அந்த இடம் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்த தாண்டி வந்து தாக்காது. தாக்கும்போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமானா, இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கீட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. புரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா, 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது, குடும்பத்தில சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்.
ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறுறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அதுல உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா அந்த இடத்துல இருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமென்ட்ட லாங்கா கொண்டு போகாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அ கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 9 கூடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா, நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே, நல்ல அமைப்புகள் வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா, புகழ், பேரெல்லாம் மங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலயும் இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு, தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால, துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நெறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா, காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. கால பைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாவும், உடல் ரீதியா சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ, அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும். காசு, பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்றதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளோதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே வந்து தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க வந்து என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது. இங்க அத பண்ணு அது நல்லாருக்கும். இப்படி பண்ணு அப்படி நல்லாருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும்.
அதனால வந்து எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் வந்து கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல மறையிறாரு. பெரிய லெவல்ல நான் நன்மைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இவ்வளோ நாளா இருந்துச்சு. இப்ப குருபலமும் மறையுது. இந்த மாதம் 26ஆம் தேதி குருவும் வந்து பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 6ல போய் மறைஞ்சிருவாரு. அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்காரு. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். கூடுதலாக இந்த மாதம் வைகாசி மாசம் அப்படிங்கும்போது சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு. அவரும் 4ஆம் இடத்துல இணைவுல இருக்கனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தொழில பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு 10 கூடையவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவரு பலமா தான் இருக்காரு. 10ஆம் இடத்த குரு பாக்குது. தொழில்ல எந்தவித பாதிப்பும் கிடையாது. தொழில பொறுத்தவரைக்கும் நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா வருமானம் வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணத்த நீங்க ரூ. 100 உழைப்ப போட்டீங்கன்னா, கட்டாயம் ரூ. 500 நீங்க பாக்க முடியுங்க. நீங்க உழைப்பே போடாம எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, கட்டாயம் முடியாது. ஏன்னா கிரக பலமும் இல்ல, தெய்வ பலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால பாத்துக்கங்க. தெய்வ பலம் குறைவா இருக்கு அப்படின்னா, 5 குடையவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், குரு பலம் இல்லாதனாலயும் தெய்வ பலம் இப்போதைக்கு இல்லன்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, கிரகங்கள், சூழ்நிலைகள் சரியில்லாதம்போது, நமக்கு அது ஒரு அரணா அமையும். பாதுகாப்பா அமையும். அதுக்காக தான் இத நம்ம சொல்றது. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரா? அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள நிறுத்தி நிதானத்த கடைபிடிக்கணும். குருபலம் இல்லாதம்போது ஹைப்பா தோணும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, எப்படி இருக்கும் அப்டின்னா, முன்கோபம் அதிகமாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்தோனே கோவம் வரும். அநியாய கோவம் வரும். அதனால தயவு செய்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அதே மாரி பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக அமைப்பிலேயே தொழில் ஸ்தானமும், வருமான ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசம். ஆனா, அது உங்க கோவத்தினாலயும், உங்களுடைய தேவையில்லாத ஆர்கியுமென்ட், வார்த்தைகள்னால உங்களுக்கு தட்டி போயிறக்கூடாது. வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிறக்கூடாது. அதனால கவனமாக இருங்க. பொறுமைய கையாளுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாசம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, அது மாரி பொறுமையா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள உங்கனால மேனேஜ் பண்ண முடியாது. பொதுவா சனி வந்து வாக்குச்சனி, கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சனியோடைய பாதிப்புகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. ஒரு நல்ல கிரகம், முழுமையான கிரகம், ஒரு சுப கிரகம் வந்து சனிய பார்க்கும்போது, சுபத்தன்மை வாய்ந்த கிரகமா மாறிரும். அது போக சனி உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்காரு. அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பிரச்சனை குடுக்கக்கூடியவர் யாரு அப்டின்னா, ராகு, கேது தான். அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? ராகு காலத்துல சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணுனீங்க அப்டின்னா, நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து உங்களுக்கு அரணா அமையுங்க. அதனால சொல்றேன். தொழில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் காசு, பணம், லாபம், வருமானம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்டின்னா, 6 கூடியதுல குரு தான் உச்சமா இருக்காரு. உத்தியோகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து நல்ல உயர்வான வாழ்க்கை தான். 2 கூடையவர் தான் 6ஆம் இடத்துல. உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம், ப்ரமோஷன் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். குரு உச்சம் பெற்றுக்கனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறது, இந்த கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப வேற எதுல பிரச்சனை வரும் அப்படின்னா,
உங்களுடைய குடும்ப ரீதியா பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆர்கியுமெண்ட்ட தவிர்த்துருங்க. இந்த 1 மாசம் வந்து எனக்காக தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. இல்ல அப்டின்னா பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துரும். ஏன் அப்டின்னா, நீங்க சிம்பிளா வந்து ஒரு நல்லதுக்காக குடும்பத்துல உங்க மனைவி கிட்டயோ, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லியிருப்பாங்க. அத புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு, நீங்க தான் பெரிய குற்றவாளி அப்டின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல உங்கள கத கட்டி விட்டுருவாங்க. மன உளைச்சலாயிரும். சம்பாதிக்கிறத பார்ப்பீங்களா? வேலைய பார்ப்பீங்களா? எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல குடும்பத்துல மல்லு கட்டிட்டு இருப்பீங்களா? எத பார்ப்பீங்க? கும்பராசிக்காரங்களுடைய நிலை வந்து இதுல தான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப பத்தி யோசிக்க விடாம குடும்ப நபர்களே டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாலே எந்தவித பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எப்பவும் இல்லாம செவ்வாய் வந்து இந்த டைம்ல தான் இந்த மாசத்துல தான் ஆட்சி பலம் பெறுறாரு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி, சரி, சரின்னு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாசம் உங்கனால பொறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கும் கோவம் வந்துரும். கோவம் வந்து நீங்களும் வார்த்தைகள விடுவீங்க. அது மிகப்பெரிய லெவல்ல சண்டை சச்சரவுகள உள்ளாக்கிரும். அதனால கவனமாக இருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே காமா இருப்பா, காமா இரு அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்துருங்க. உங்க குடும்பத்துல போகும்போது மட்டும் மௌன விரதமா இருந்துருங்க. சனி அப்டின்னாலே வந்து என்னன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறது. அதாவது காது கேட்காம இருக்கிற மாரி நீங்க ஆக்டிங்க குடுத்துட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனையே வராது. கொஞ்ச நாளைக்கு. அதுதான் ஏன்னா காதுல விழுந்தா தானே அது நம்ம அப்படியே மூளைக்கு போகுது. அதுதானே சிந்திக்குது. அதுக்காக சொல்றேன். எதுக்காக நான் விளையாட்டுக்காக சொல்லல. உண்மையாலுமே நெறைய பேத்துடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும்போது எப்படி பண பிர பண பிரச்சனைகள், கடன் ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, தொழில் ரீதியா ஒரு உத்தியோக ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, பண இது பல வகைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆதரவா இருக்கணும். அவங்களே சண்டை போட்டா, எங்க போவீங்க நீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நீங்க அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க மாறிக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கைங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்ல. 7ஆம் இடமும் இல்ல. 2வது 7 குடையவரும் 4ஆம் இடத்துல போயிட்டாரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. புத்திர பாக்கியமும் இந்த மாதம் பெருசா இல்ல. ஆனா, ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வர்றது, பாகப் பிரிவினை வர்றது, 5 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5 கூடையவர் 4ல இருக்கனால, சொத்து பங்கீடு, பிரிவினை இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9 கூடையவரும் 6ஆம் இடத்துல இருக்கனால, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சொத்து வாங்குனாலும், இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உறுதியாக இருக்கு. எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும், அந்த கடனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிப்புல நல்ல உயர்வான நிலை, கல்வி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நெறைய பேத்துக்கு வெளிமாநிலங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக விஷயமாவோ, அல்லது தொழில் விஷயமாவோ, படிப்பு விஷயமாகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஆதாயமா தான் முடியும். கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் தேவையில்லாம ஆர்கியுமென்ட்ட தவிர்த்துருங்க. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில பெருசா கிடைக்கலைனாலும், அமைதியா கடந்து செல்றது உங்களுடைய கடமை. ஏன்னா, இவ்வளோ நாளா கட்டி காப்பாத்துன குடும்பத்த நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு உங்களோடது. அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைய சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத சந்தேகங்கள், இந்த மாரிலாம் படாதீங்க. கணவர்கிட்ட ஆர்கியுமென்ட்ட தவிர்க்கிறது உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. வெளியில எங்கேயாவது போறீங்க அப்டின்னா, இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. த த நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்டின்னா, கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க சேட் பண்றது, நீங்க ஃபோன்ல பேசுறது, டிஎம் பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா, ராகு அந்த வேலையத்தான் செய்யும். உங்க ராசியில இருக்கனால, அது மன உளைச்சலையும், மன இறுக்கத்தையும் குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நெறைய பேருக்கு வந்து புதுசா ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் விபரீத ராஜயோகம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த செலவு இருக்குங்க. மருத்துவ விரயம் இருக்குது. சுப விரயமா தயவுசெய்து அத நீங்க மாத்திக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க.
தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. முக்கியமா நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பிரச்சனைகள் பல வகைகள்ல இருந்து வரதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டா நன்மையே நடக்கும். பொதுவா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. உறவுகளிடையே சில மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா செயல்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்த கையாளுங்க. அப்புறம் தெய்வ வழிபாடுகள பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம்.
நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்கள் ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்களில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4க்கும் 5க்கும் உரியவர் சனி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ நம்மளுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சுகஸ்தானம், 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாமே போட்டு ஒரு அலக்கழிச்சிருக்கும். அலக்கழிச்சிட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேன்னா இன்னும் சனி மாறல இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃபுட் மூலியமாக சில டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து வருமானங்கள், அதுக்கு முன்னாடி அந்த லாபங்கள், ஏதாவது வேலைகள் மூலியமாக இப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வரும்போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வருமானங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏதாவது வந்து கோயிலுக்கு போகிற மூலியமாக ஒரு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. உங்களை அறியாமல் நீங்கள் கோயிலுக்கு போகிறது, இல்லை வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, இல்லை யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சும்மா இன்னைக்கு ஈவினிங் இந்த கோயிலுக்கு அது மூலிமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அது வந்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரொம்ப பாதிச்சுக்கோங்க. கொடுத்த பணம் வராது, எக்ஸ்ட்ரா பணம் வேணால் செலவாகுமே தவிர கொடுத்த பணம் வராது. குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக போகிற கேரக்டர் தான், பட் இருந்தாலுமே கொஞ்சம் இனிமே அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது. ஸோ 6ஆம் இடத்துல சனி அப்படிங்கும்போது எதிரிகள் மூலியமாக இருந்தாலும் நண்பர்களும் 6ஆம் இடத்தையே குறிக்கும். ஸோ நண்பர்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், அதன் மூலியமாக இந்த பேசாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ வந்து குழந்தைகள்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வைகாசி மாதம் அப்படிங்கும்போது சுப செலவுகள், ஒரு அசெட் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நிறைய நாள் நீண்ட நாள் தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இப்போ ஒரு இடம் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்க, விற்காம இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான மனிதர்கள் வருவாங்க. ஏன்னா 10ல் குரு வரும்போது உங்களுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய அந்த ஸ்தானத்தை குரு இயக்குறாருன்னு அர்த்தம். உங்களுடைய லக்னத்துக்கு அவருக்கு 3ஆம் இடம் 6. ஸோ 3, 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயங்கள், ஏன்னா 3, 6 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் 6ஆம் இடம் ஸ்ட்ராங்கான மறைவு ஸ்தானம். அவர் 10ஆம் இடத்துல வரும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன குரு மூலிமா மறைவு வழி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்ன நம்ம வந்து ஒரு 1 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 10 ரூபா வரக்கூடிய விஷயங்கள் வந்து குரு தருவார். ஸோ அந்த கரெக்டான அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்கள். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை வந்து நீங்கள் குரு அப்படிங்கிறது நகை, ஸோ நிறைய நகை வாங்கலாம். என்னதான் இருந்தாலும் ஃபினான்ஷியலில் வந்து இப்போது நகை நிறைய ஜாஸ்தியாக இருந்தாலும் காயின்ஸாக வாங்கி கிடைச்ச காசில் சேர்த்து வைங்க. பிற்காலத்தில் அது பெருசாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ நீங்களுமே 6ஆம் இடம் ஆக்டிவேட் இருக்கும்போது மற்ற நோயாளிகளுக்கு உதவி செய்யும்போது தன்னுடைய ஸ்ட்ரெஸ், தன்னுடைய பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். பொதுவாக வந்து ரொட்டேஷனுக்கு இந்த டைமில் மணி வாங்க வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, என்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை சார்ந்த ஒரு வக்கீலாக இருக்கீங்க அப்படின்னா, பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கும்போது அது பிரச்சனை தராது. ஏன்னா எல்லாத்தோட பிரச்சனையும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனை நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் ரீதியாக இல்லாமல் மற்ற ஒரு நார்மலாக வேலைக்கு போகிறவங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதமாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும்.
ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேத்துக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம், இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.